அதிகாரத்தில் இல்லாமல் இந்த ஆட்சி வந்தாலும் என்னால் அங்கு சாதிக்க முடியும். எந்த நேரத்திலையும் என்னை தொடர்பு கொண்டு செய்யறதுக்கான அத்தனை ஏற்பாடு நான் பண்ணுவேன். தலைவராக ஆண்டிமன அரசு மேல்நிலைப் பள்ளியில் கபடி என்ற அமைப்பில் 10 ஆண்டு காலமாக செயலாளராக இருக்கு. தீய பழக்க வழக்கங்கள் செல்லக்கூடாது. நான் பரிசு கொடுக்காத இந்த தொகுதியில் எந்த ஊருமே இருக்காது. எந்த ஆட்சி வந்தாலும் என்னால் அங்கு சாதிக்க முடியும். இந்த பத்திரிகையாளர்களுடைய குடும்பத்தில் படித்தவர்களுக்கோ என்னால் முடிந்த அந்த வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கின்ற பொழுது உறுதியாக நான் செய்து கொடுப்பேன். உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன். எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதை நீங்கள் எந்த நேரத்திலையும் என்னை தொடர்பு கொண்டு செய்யறதுக்கான அத்தனை ஏற்பாடு நான் பண்ணுவேன். உங்களுக்கு தெரியும், நான் அந்த சமூக பணியில் 35 ஆண்டு காலம் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவராக ஆண்டிமன அரசு மேல்நிலைப் பள்ளியில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறேன். பொது வாழ்க்கையில் அதே மாதிரி அமைச்சர் கபடி என்ற அமைப்பில் 10 ஆண்டு காலமாக செயலாளராக இருக்கிறேன். எல்லா இளைஞர்களும் நல்வழிப்படுத்த வேண்டும். இளைஞர்கள் தீய பழக்க வழக்கங்கள் செல்லக்கூடாது. சிகரெட்டு, மது, கஞ்சா, புகையிலைக்கு அடிமையாகக்கூடாது என்பதற்காக விளையாட்டு போட்டிக்கு நான் பரிசு கொடுக்காத இந்த தொகுதியில் எந்த ஊருமே இருக்காது. அப்படி என்னால் முடிந்த உதவிகளை நான் தொடர்ந்து செய்து வருகிறேன். இந்த இளைஞர்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். இந்த தொகுதி ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும். இந்த மாற்றத்திற்கான அரசியலை, மாற்றத்திற்கான எந்தவித கட்சி பாகுபாடும் இல்லாமல், எந்தவித ஜாதி மத பாகுபாடும் இல்லாமல் நான் அனைவருக்கும் பொதுவான ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கண்டிப்பாக பணி செய்வேன். அதுக்கு நீங்கள் அனைவரும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்.